வணக்கம். நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் திராவிட மாடல் நாயகரை இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர் அப்படின்னு எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில தெளிவா ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. இங்க நம்ம தமிழ்நாட்டுல சமூக நீதிக்காகவும் பெண்களுக்காக திட்டங்கள் தீட்டுறதுலையும் இந்தியாவிலேயே நம்பர் 1 நம்முடைய தமிழ்நாடா இருக்குதுங்க. ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியிலையும் இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. உயர்கல்வியில மாணவர் சேர்க்கையில இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. தொழில் தொடங்க உகந்த மாநில வரிசையில இந்தியாவிலேயே நம்பர் 1 நம்முடைய தமிழ்நாடு தான். காவல்துறையில பெண்களினுடைய எண்ணிக்கையிலையும் இந்தியாவிலேயே நம்பர் 1 நம்முடைய தமிழ்நாடு தான். மின்னணு ஏற்றுமதியிலையும் இந்தியாவிலேயே நம்பர் 1 நம்முடைய தமிழ்நாடு. இப்ப சொல்லுங்க, இந்தியாவிலேயே நம்பர் 1 நம்முடைய தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கக்கூடிய நம்பர் 1 முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்றது 100% கரெக்டா தானே இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம மாநிலத்துல பக்கத்து மாநிலம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம மாநிலத்தோட கம்பேர் பண்றப்போ இன்னைக்கு பக்கத்து மாநிலம் கர்நாடகா, ஆந்திரா இவங்கெல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாமே நாம என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோமோ அதே திட்டத்தை அவங்களுடைய மாநிலத்துல இப்போ அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சூரியனே மறையாத பேரரசுன்னு உலகத்தையே கட்டியாண்ட வல்லரசு நாடா இருக்கக்கூடிய இங்கிலாந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த இங்கிலாந்து நம்முடைய உதய சூரியனின் காலை உணவு திட்டத்தை அவங்களுடைய மாநிலத்துல அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால தாங்க சொல்றேன், உலகத்துல வளர்ந்த நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரே மாடல் அப்படின்னா அது நம்முடைய திராவிட மாடல் தான். மக்களாகிய நாம தான் இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னால இருந்த தலைவர்கள் எல்லாம் செய்யக்கூட யோசிக்க முடியாத காரியங்களை ரொம்ப அசாத்தியமா செய்து முடித்த ஒரு தலைவர் தான் நம்முடைய தளபதியார் அவர்கள். இத மக்களாகிய நாம எல்லாமே புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தின் மூலமா மக்களாகிய நாம அனைவரும் ஒரே அணியில இருந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்னைக்கு உறுதுணையாக இருந்து தமிழ்நாட்டை பிஜேபி சங்கிகள் கிட்ட இருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நாம எல்லாமே எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய தமிழ்நாடு நம்ம தமிழ் மக்களுக்கானதா இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.